தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையில் இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல மேன்மையான வாரமாக அமைகிறது. குறிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேன்மையடையும். கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் தனி வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வியாபாரம் நல்ல பெருகும் மற்றும் பொருளாதாரம் நல்ல மேன்மையடையும். தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். அயல்நாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள். குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவருக்கு அல்லது அரசாங்கத்தை சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல மேன்மையான வாரமாக அமைகிறது. குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதனாலும் சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனாலும் நல்ல லாபமான வாரமாகவே இந்த வாரம் அமைகிறது. பெண்களுக்கு முன்னேற்றமான நாட்களாக இருக்கும். பூராடம், மூலம், உத்ராடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பெண்களுக்கு குறிப்பாக மேன்மையான நாட்களாக அமையும். திருமண தடை விலகி திருமணம் நிறைவேறும். குறிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வர இருக்கிற நாட்களில் இந்த வாரத்திலேயே நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. உங்களுடைய தாய் வழியிலிருந்து வரக்கூடிய சொத்து விவகாரங்களாக இருக்கட்டும் அல்லது திருமண விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நீங்கள் அயல்நாடு செல்வதோ அல்லது வெளிதூர பிரயாணங்கள் மேற்கொள்வதோ இந்த வாரத்தில் முடிவெடுப்பீர்கள். சிலர் க்ஷேத்ராடங்கள் செல்லுவது மற்றும் தங்களுடைய குலதெய்வத்தை சென்று பிரார்த்தனை செய்வது என்பது இந்த வாரத்தில் நிறைவேறும். இந்த வாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த வாரமாகவே இருக்கும். இது சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கோ அல்லது உங்களுடைய பொருளாதார மேன்மை அடைவதற்கோ இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு லாபகரமாகவே அமைத்து கொடுக்கும். பொதுவாகவே மனம் ஒரு சந்தோஷத்துடனும் ஒரு நல்ல முன்னேற்றமான வாரமாகவே இந்த வாரம் அமையும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முதலீடு செய்தால் லாபகரமான வாரமாக அமைத்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு சென்ற வாரத்தை விட இந்த வாரம் பொருளாதாரம் மேன்மையடைவது மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு திருப்திகரமான வாரமாகவே அமைகிறது. கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகளின் கல்வி, பெரியவர்களின் உடல்நிலை அனைத்துமே திருப்திகரமான வாரமாக அமைத்து கொடுக்கும் கிரகங்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிரிந்திருந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்ப்பது அல்லது திருமண தடை விலகுவது அனைத்தும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் கைகூடும். இந்த வாரம் உறவினர்களின் வருகை அதிகரிக்கும். நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் அத்தனையும் மாறி பெண்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான வாரமாகவே இந்த வாரம் அமைகிறது. பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் பரிகாரமாக நீங்கள் திங்கட்கிழமை அன்று விநாயக பெருமானை சென்று வழிபடுவது சாலச் சிறந்தது. உத்ராட நட்சத்திரக்காரர்கள் ராகு பகவானுக்கு சனிக்கிழமை அன்று சென்று விளக்கேற்றுவது சாலச் சிறந்தது. மூல நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை அன்று ராமபிரானுக்கு சென்று அர்ச்சனை செய்வதோ அல்லது மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதோ இந்த வாரம் நீங்கள் செய்யும் பரிகாரமாக இருக்கும். பொதுவாகவே உத்ராடம், பூராடம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தனுசு ராசியில் பொருளாதாரம் மேன்மை அடையும் வாரமாக மட்டுமல்லாமல் மனதிற்கு சந்தோஷம் நிறைந்த வாரமாகவே அமைகிறது.